தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த நாள் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கும் காங்கிரஸ் அலுவலகம் வெளியே சில பெண்கள், குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் குவிய தொடங்கினாங்க. அவங்க கையில் ஒரு அட்டையும் இருந்துச்சு. அந்த அட்டையில் 1,00,000 ரூபாய் கேரண்டி அப்படிங்கிற வாசகமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் உண்மையை சொல்ல தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் வேற மாதிரி இருக்கிறத அருகே இருந்த அதிகாரிகள் உணர தொடங்கினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1,00,000 ரூபாய் வாங்கி கணக்கில் போடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் அளித்த வாக்குறுதிக்கு அந்த கட்சியின் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று கேரண்டி அட்டை வழங்கியிருக்காங்க. அதோட அதில் உங்கள் விலாசம் உள்ளிட்ட விஷயங்களை சேர்க்க சொல்லியிருக்காங்க. இதனால் தேர்தல் வெற்றிக்கு அப்புறமா வாக்களித்த பெண்கள் நேரடியாக அலுவலக வாசலுக்கு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் இந்த அளவுக்கு மாறினது எப்படி, இடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் வட்டாரத்தில் தகவல்களை சேகரித்தது நம்ம உடுக்கை டீம். அவங்க சொன்ன 2 விஷயங்கள் பிரபல தமிழ் படமான சதுரங்க வேட்டை பாணியில் இருந்துச்சு. அடுத்தது, மனுஷனுடைய உச்சபட்ச உணர்வான பயம் எப்படி இந்த தேர்தலில் முடிவுகளை மாற்றிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துச்சு. அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம உடுக்கை மீடியா சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மொத்தம் உள்ள 80 தொகுதிகளில் 17 தொகுதிகள் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனி தொகுதிகள். 2014 தேர்தலில் இந்த 17 தொகுதிகள்லையுமே பாஜக வெற்றி பெற்றுச்சு. ஆனால் இப்போது இந்த 17 தொகுதிகளில் வெறும் 8 தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருக்கு. அதுலேயும் நிறைய தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு பாஜக. குறிப்பாக புலந்தர், அத்ராஸ், ஆக்ரா, ஷாஜகான்பூர், ஹர்டோய், மிஸ்ரிக், பன்ஸ்கன், பாராஜ் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கைப்பற்றியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமாக பார்த்தா எதிர்க்கட்சியாக இருக்கும் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியின் பக்கம் சுமார் 19% வாக்குகள் மாறியிருக்கு. தலித் மக்களுடைய வாக்குகளை பெருமளவு அறுவடை செஞ்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணி. தலித் ஓட்டுகள் பாஜக மற்றும் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியை விட்டு போக முக்கியமான 4 காரணங்களை பார்க்கலாம். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி அறிவித்தார். நேரடியாக வங்கி கணக்கில் காசு வந்து விடும் அப்படிங்கிறத அகிலேஷ் யாதவும் உறுதி செஞ்சார். இது போதாத குறைக்கு காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் தொண்டர்கள் 1,00,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத வீடு விழா சென்று மக்களை சந்தித்து உறுதி கொடுத்தாங்க. இதை ஆளும் பாஜக மற்றும் களத்தை விட்டு ஒதுங்கியிருந்த RSS கணிக்க தவறிச்சு. ஏழை மக்களுக்கு தங்களுக்கு பணம் கிடைக்க போவதாக உறுதி கொடுத்தாங்க. ஏழை மக்களும் தங்களுக்கு பணம் கிடைக்க போவதாக உறுதியாக நம்பினாங்க. வாக்காளர்களுடைய பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களும் வாங்கப்பட்டுச்சு. 2வது, வேலை இல்லாதவங்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக இந்த பிரச்சாரம் வேலை இல்லாத இளைஞர்கள் மத்தியில் நன்றாக ஈடுபட்டுச்சு. யாருமே தங்களுக்கு கிடைக்க இருக்கும் பணத்தை வேணான்னு ஒதுக்க போவதில்லை. அடுத்ததாக, 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு தினக்கூலியாக 400 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக அறிவித்தாங்க. இதை வச்சு பார்த்தோன்னா ஒரு குடும்பத்துக்கு தலா 3,00,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை மறைமுகமாகவே காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரச்சாரம் செஞ்சாங்க. இது மக்கள் மத்தியில் நல்லாவே வேலை செஞ்சுது. சரி, புதிய சலுகைகளை விட்டுடுவோம். ஏற்கனவே இருக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறதையும் தீவிர பிரச்சாரமாக கொண்டு சென்றாங்க. குறிப்பாக பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு முறையை முற்றிலுமாக பாஜக வந்தால் மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற பிரச்சாரமும் முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு துணை சேர்க்கும் விதமாக பாஜகவும் தங்களுக்கு இந்த தேர்தலில் 400 சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு முழங்குச்சு. ஒருவேளை பாஜக 400 இடங்களில் ஜெயிச்சா இந்திய அரசியலமைப்பு மாற்றப்படும். இதனால் இடஒதுக்கீடுக்கு பெரிய ஆபத்து உருவாகும். உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற பிரச்சாரம் மக்கள் மத்தியில் வலுவாக போய் சேர்ந்துச்சு. இடஒதுக்கீட்டை காப்பாற்ற சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றது. முதல் விஷயம், மக்களுடைய ஆசையை தூண்டி வாக்கு சேகரித்தாங்க. 2வது, மக்களுடைய அச்சத்தை தூண்டி வாக்கு சேகரித்தாங்க. இந்த 2 பிரச்சாரத்தை முன்வச்ச காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி கூட்டணிக்கு கை மேல் பலன் கிடைச்சது. இதுதான் நடந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்ற தினகரன் அடுத்த 6 மாதங்களுக்கு அந்த தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட ஆர்கே நகர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கோவில்பட்டி தொகுதிக்கு மாறினார். இதற்கு காரணம் திரும்பவும் மக்கள் மத்தியில் வாக்கு கேட்டு போனால் எங்கே என் பணம் அப்படின்னு கேட்பாங்களோ அப்படிங்கிற அச்சம்தான். இதே பாணி தான் ஊபியிலையும் நடந்திருக்கு. வரும் நாட்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் காத்திருக்கு. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம உடுக்கை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.